ராமேஸ்வரத்தில் பலத்த காற்றுடன் இரண்டாவது நாளாக கனமழை தொடர்ந்து பெய்ததால் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்தனர். ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக விட்டு கனமழை பெய்தது. மாலை முதல் மழை குறைந்தாலும் பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. ராமேஸ்வரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் கரையூர் உள்ளிட்ட பகுதிகள் தீவுகளாக காட்சியளிக்கின்றன. குடியிருப்பு பகுதிகளில் இடுப்பளவுக்கு மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். மண்டபம் பகுதி குடியிருப்புகளில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் சிரமத்திற்காளாகினர். ஏராளமான வீடுகளிலும் மழைநீர் புகுந்ததால் கிராம மக்கள் ஏராளமானோர் முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர். இந்த பகுதியில் 50 குடும்பம் இருக்காங்க சார். 50 குடும்பமும் ரொம்ப பலமான பகுதி தான் இருக்காங்க. ஆனால் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக முடியல, ஒரு ஜாமான் வாங்க முடியல, உணவுப் பொருள் கூட வாங்க முடியல, வெளியில் கூட இறங்க முடியல, தண்ணியில் மிதக்கிற மாதிரியே இருக்கும். பஞ்சாயத்து போர்லேருந்து தண்ணி அப்புறப்படுத்தி தான் இருக்காங்க. ஆனால் இது குறைஞ்சபடி கிடையாது, மழை வந்துக்கிட்டே தான் இருக்குது. கனமழைக்கிடையே பாம்பன் வடக்கு கடற்கரை பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் மீனவர்கள் அச்சமடைந்தனர். மேலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் கடற்கரையோரம் இருந்த வீடுகள் சேதமடைந்தன. இதேபோல் படகுகளும் சேதமடைந்ததாக மீனவர்கள் கவலை தெரிவித்தனர். ரொம்ப கொடூரமாக இருக்குது. அலைகளும் ரொம்ப டென்த்தாக கிளம்புது. இருந்த தொழில், வீடு, வாசல் எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் பெஞ்ச மழை தான். ஒன்றும் பகல்லே ஒன்றும் செய்ய முடியல. அதே இருட்டாக இருந்துச்சுன்னா ஆட்கள் கூட தப்பிச்சு போயிருக்க முடியாது. அதோட இங்கேருந்து வெளியில் இருக்கிறதான் போய் சென்றோம், கோயிலில் இருந்தோம். இன்னைக்கு அதே நிலைமையாகி போச்சு. எப்போ மழை வந்து எப்போ காத்து போகும்னு சொல்ல முடியாதுல்ல இந்த மாதம். பிரசித்தி பெற்ற திருப்புல்லானி ஜெகநாத பெருமாள் கோவில் வளாகத்தில் மழைநீர் சூழ்ந்தது. குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழைநீர் மின் மோட்டார்கள் மூலம் அகற்றும் பணி துரித கதியில் நடைபெற்றது. அடைப்பு ஏற்பட்ட இடங்களில் பொக்லைன் இயந்திரம் உதவியுடன் சரி செய்யும் பணியையும் அதிகாரிகள் மேற்கொண்டனர். இதுவரை இல்லாத அளவில் பெய்த மழையால் தண்ணீர் தேங்கியதாகவும், இருப்பினும் உடனுக்குடன் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.